ஹலோ கைஸ், இன்னைக்கு டார்க் கேதரிங் அனிமையோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து இன்னமும் நிறைய அனிமேஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த வாட்டி ஸ்டூடெண்ட்டாக யார் வரப்போகிறான்னு. ஒரு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே யாருன்னு தெரியாது. அதனால ஒரு இடத்துல நிற்கும் போது அங்கே திடீர்னு ஒரு பொண்ணு வரா. ஏய் நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு. அவளோட மூஞ்சில மேக்கப்பும் அவளோட ஸ்டைலும் ஒரு மாதிரி இருக்குமா, நம்மளால ஒரு மாதிரி யோசிக்கிறா என்னடா இதுன்னு. முடி வரும்போது தெரியத்தனமா கால் தடிக்க விட அப்படியே அவ கீழே விடுறா. மண்டையில பபிள் கம் ஒட்டிக்குது. ஐயோ என்னோட முடியில இது ஒட்டிக்கிச்சு, என்னோட முடி ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற ஒரு ஏத்துக்கு போறாங்க. அந்த விஷயத்த அந்த அளவுக்கு அவ கண்டுக்கல, பாசிட்டிவா தான் ஏத்துக்கிறா. அங்க பாத்துக்கினே என்ன ஆச்சு, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க பார்த்ததே இல்லையா, நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன் தானே இப்படின்னு அவ சொல்ல நம்ம ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான். கிட்டாரோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டைலிஷான பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுனது கூட இல்ல. இவன் அந்த மாதிரி டைப்ல இருக்கனால இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ண போறேனோ, என்னால முடியுமா இப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ஆனா நல்லா உத்து பார்க்கும்போது அவளோட கண்ணில் ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஆனா கைட்டாரோ அதை அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கல, இதுவும் ஒரு ஃபேஷனா இருக்கும் அப்படின்னு விட்டுறான். அவனுக்கு தெரியல இதுக்கப்புறம் இதனாலேயே ரொம்ப கொடூரமான விஷயம்லாம் ஏற்பட போகுதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கேட்கறான், நம்ம எதுக்காக இங்க இருக்கோம், ஏன்னா நான் உன்னோட ஹோம் ரூம் டீச்சரு. அதுவா இந்த மாதிரி வீட்டுல இருந்தா நான் அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆவேன், அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எனக்கு சுகர் அதுவும் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும். கிட்டாரோ அவனை பத்தி சொல்றான். உடனே அந்த பொண்ணும், என்னோட பேரு ஆய் கமியோ, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க ஒரு ஹை ஸ்கூலர். அப்புறம் கமியோட கண்ணும் ஸ்வீட் மேலேயே இருக்கும், அதை பாக்குற ஆளுக்கு புரியுது எனக்கு இந்த டோனட்ஸ் இது வேணுமா. உடனே அவளும் ஆமா ஆமான்னு மண்டியாட்ட ஹீரோ அதுக்கு ஒரு கேம் வைக்கிறான். ஒரு கேமை நம்ம பிளே பண்ணலாம். அதாவது நான் ஒரு புக்ல இருக்க கொஸ்டினை நான் உனக்கு கொடுப்பேனா, நீ முடிக்க ஒரு டோனட்டா நான் உனக்கு கொடுப்பேன். அப்படி நீ நிறையவே நல்லா பண்ணனா உனக்காக நான் எல்லாத்தையுமே நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. ஏன்னா இவளோட டைப்பை பார்க்கும்போது இவ ஒன்னும் உட்காந்து படிக்கிற மாதிரி டைப்பா எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவங்க கொஸ்டினை கேட்கவும் அவன் ஆரம்பிக்கிறான். ஆனா சொல்றது எல்லாமே தப்பா இருக்குமா, அதனால கடைசியில நம்ம ஹீரோவை எல்லாத்தையுமே சாப்பிட்டுறான். இதுக்காக அவ ரொம்ப கஷ்டப்படுவா. இருந்தாலும் எனக்கு வேணும் 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 அப்படி அவங்க சொல்ல வேலை பார்க்குற பொண்ணும் இதோ வரேன் அப்படின்னு சொல்லின்னு வரா. வரும்போது தெரியாதனமா வலிக்கு விட அந்த தண்ணி எல்லாமே அவன் மேல கொட்டிக்கும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப அன்லக்கியான டேவா இருக்கு, ஏன் தான் இப்படி ஆகுதோ. நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இங்க நடக்கிற விஷயம் ரொம்ப வியடாவும் அமானுஷமாவும் இருக்கு. அதனால கோஸ்ட்டை பத்தி அவன் டைரக்டா அங்க கேட்டுறான். அங்க இதை கேட்டோடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறா. அதனால கோஸ்ட்டை பார்க்க முடியுமா, அங்க சைட்ல பார்த்தா தண்ணி கொட்டியிருக்கோம்ல, அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நின்ன மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். உங்களால கோஸ்ட்டை பார்க்க முடியுமா, அப்போ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க கிட்டாரோ. அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்றான், என்னால பார்க்க முடியும் ஆனா அதை தாண்டி ஏதோ பண்ண முடியாது. ஏக்கடாவா டிசப்பாயிண்ட் ஆகுறா. அப்புறம் தான் அவளோட கதையை பத்தி அங்க சொல்றான். ஏன் தெரியல பேய்ங்க இவனால அட்ராக்ட் ஆகுது, அதுக்குன்னு இவளை பொசஸ் பண்றது அந்த மாதிரி விஷயம்லாம் அதுங்க பண்ணாது. ஆனா நம்ம கமியோக்கு கெட்ட விஷயங்களை பண்ணும். ஸ்டார்டிங்ல நான் வரும்போது கூட நான் விழுந்தால அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க என்னோட காலை இழுத்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படியாச்சு. என் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் கெட்ட விஷயமா நடக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு ஓல்டரான பிரதரும் இருந்தான். அங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தோம், ரொம்ப ஜாலியா தான் எல்லா விஷயமும் போச்சு. ஆனா ஒரு நாள் வாழ்க்கை போல அவன் போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, மேல கன்ஸ்ட்ரக்ஷன் போய் நின்று திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது அருந்து கீழே விழலான்னு போகும்போது எங்க அண்ணன் என்ன தள்ளி விட்டான். நான் இதனால எங்க அண்ணனோட உயிர் அங்கேயே போச்சு. போகும்போதும் கடைசியா உன்னோட சிரிப்பு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தயவு செஞ்சு சோகமா இருக்காத அப்படின்னு சொன்னான். இன்னமும் அதனால கஷ்டப்பட்டேன். ஆனா அவனோட ஆவி கூடியதா இருக்கு, அவனால நிம்மதியா சொர்க்கத்துக்கு போக முடியல, அவன் என் கூடியதான் இருக்கான். அவன் தான் எல்லாத்துல இருந்தும் என்னை ப்ரொடெக்ட் பண்றான்னு நினைக்கிறேன். இவ சொல்லும் போது விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. அதனால நம்ம கம்மியவை யாக்கிட்ட அவன் கொண்டு போறான். யாவை பத்தி சொல்லும் போது ஸ்டார்டிங்ல கம்மியை நம்பல, ஆனா டைகிராம காட்டும் போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை அங்க வருது. அவளால கண்டிப்பா பேய்களை பிடிக்க முடியும்னு. அவளோட கண்களை வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு பேய் இல்லை, கிட்டத்தட்ட 2 பேய் இருக்கு. இதுல ஒன்னு பிரதரு, இன்னொன்னு ஒரு கொடூரமான பேய். அங்க இது ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி டால தண்ணியில போட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்றா. அங்க இத பத்தி கேட்கும் போது அவங்களுக்கு தெரியல என்னது இதுன்னு. ஆனா திடீர்னு நம்ம சொல்றான், இதோ நான் பண்ணிட்டேன். இப்போ டாலுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அங்க போகும்போது ஒரு முடியாவை எடுக்கிறா. இதை பத்தி நம்ம ஹீரோ சொல்றான், நீ பயப்படுற மாதிரி இல்ல, இது உன்னை சேஃபா வச்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான். ஆனா இப்போ கம்மியோட கண்ணை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவளோட கண்ணில் அந்த ஸ்டார் அந்த சிம்பிள் இருக்காது. அது ஏன்னு சில பேருக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். சீன்ல நம்ம கைட்டார தூங்கும் போது அவன் திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு வரான். பின்னாடியே அதே பேய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுது, ப்ளீஸ்
கம்மியோவை நீ ப்ரொடெக்ட் பண்ண. ஏன்னா கம்மியை விட்டு நான் இப்போ தூரமா இருக்கேன். கம்மியோவை நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா கம்மியை விட்டு தூரமா இருக்கனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது. கம்மியோ ஆபத்தில் இருக்கா, அதுவும் அந்த பிரதரால. அதே மாதிரி நான் யாருனா இப்படின்னு அதை பற்றி சொல்லலான்னு வரும். ஃபோனை ரிங்காவ பார்த்தா யாதான் கைட்டாரோ யாரோ ஒருத்தங்க நம்ம கம்மியோட கழுத்தை பயங்கரமா நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே பயங்கர வேகமா அங்கதான் போயின்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். நல்ல வேலை நம்ம ஹீரோக்கா அவ எங்க இருக்கா அப்படின்னு தெரியும். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா லாக்ல இருக்கு, உள்ள எப்படி போறது, அதான் கேள்வி. நான் இதை கேட்கிற யானிக்கல. ஏன்னா நம்ம கம்மியோ இப்ப ஆபத்துல இருக்கா. நசுக்கிறதும் வேற யாரும் இல்ல, பிரதர் தான். கழுத்தை முடிஞ்ச அளவுக்கு நசுக்க ஆரம்பிக்கிறான். கம்மியோ ரொம்ப ஆச்சரியமாவரா, பிரதர் எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? டைம் அவங்க 12 ஆக போதா, அதனால சீக்கிரமா கதையை முடிக்கலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்றான். அதுக்குள்ள வரா கரெக்டா 12 மணி ஆவ. அப்படியே அந்த பேயும் மறைஞ்சு போகுது. மறைஞ்சு போகும்போது யாவும் அவங்க கேட்கிறான், ஆமா எதுக்காக நீ இப்படி பண்ண இருக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் காப்பாத்தணும், நான் காப்பாத்தணும் இப்படின்னு அது சொல்ல நம்ம யாக்கோ புரியல என்ன விஷயம்னு. அம்மியோ இதனால ரொம்ப தேம்பி அழுவுறா. ஏன்னா இது வரைக்கும் அவ என்ன யோசிச்சானா, என்னோட பிரதர் என்னை வந்து விரும்புறான் அப்படின்னு யோசிச்சான். ஆனா நான் வந்து எதிர்பார்க்கல என்னோட அண்ணன் இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறானா, என்னை கொள்றதுக்கு பார்த்துருக்கான். அப்போனா என்ன அவனுக்கு பிடிக்கல அதானே? இல்ல அப்படி இல்ல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கும். அதனால பொறுமையா யோசி, எதுக்காக அப்படி பண்ணுவான்? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஈவென்ச்சுவலா 4 வருஷத்துல நான் எப்படியும் இறக்க தான் போறேன். இது கேட்கிற கைட்டாருக்கும் நம்ம யாருக்கும் அங்க புரியல என்ன விஷயம்னு. அப்புறம் தான் அவ டீட்டெயிலா அங்க சொல்றா, காடுக்கு என்ன ரொம்பவும் பிடிக்கும், அதனால காடு வந்து எனக்கு கொண்டு போக போறாரு. என்னோட ஃபேமிலியில இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு வாட்டி இப்படி ஆகும். சைட்ல ஒரு போட்டோ இருக்கும், அதுலயும் ஒரு பேய் அப்படியே சிச்சன் இருக்கும். அந்த ஸ்பிரிட் தான் ஒரு காடா இருக்கு. அவட ரூம் நோக்கி சீன் போகுது. அந்த இடத்துல எல்லா பேயையும் அந்த பேய் சும்மா பிச்சு மேஞ்சிட்டு இருக்குது. யார் ரூம்ல இருக்க எல்லா பேயும் காலி. இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா. திரும்ப அவளோட கண்ணுல ஸ்டார் மாதிரி இருக்கிற விஷயமும் வர நம்ம கைட்டாரும் ஆச்சரியமாவறான். ஸ்டார்டிங்ல அவன் என்ன யோசிச்சிருப்பானா, இது ஒரு கான்டாக்ட் லென்ஸ் அப்படின்னு யோசிச்சான். ஆனா இப்பதான் தெரியுது அது ஒன்றும் லென்ஸ் இல்ல, அது உண்மையிலேயே ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம்னு. திடீர்னு ஏகப்பட்ட பேயும் வரும். அதெல்லாம் பாக்குற நம்ம கைட்டாரும் ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த அளவுக்கு பேய் எதனால வருதுன்னா அந்த காடோட பேய் பவரும் இவ கிட்ட இருக்க, அதனாலயே மத்த பேயும் இங்க அட்ராக்ட் ஆகுது. இன்னமும் கொஞ்ச நேரத்துல இன்னமும் பயங்கரமான பேய் ஏகப்பட்ட கூட்டமே இங்க வரும். இப்படி இவங்க சொல்ல கம்மியோ இன்னமும் தான் அங்க பயந்து போறா. அங்க கைட்டாரவே ஆச்சரியமா இருக்கான். ஏன்னா இவ எவ்வளவு வருஷமா இங்க வாழ்றா அப்படின்னு தெரியல. விஷயம் இங்க நடக்குது அது தெரியாம இவ வாழ்ந்துன்னு இருக்கா. அதனால அதை பத்தி அவன் கேட்கறான், எத்தனை வருஷமா நீ இங்க வாழ்ந்துன்னு இருக்க? விஷயம்னு இல்ல, 2 மாசமா தான். அப்பனா இங்க அமானுஷமான விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? தூங்கும் போது என்னால அசைய முடியாது, பேலஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இன்னைக்குதான் முதல் முறையா எங்க அண்ணன் என்னை கொல்றதை நான் பார்த்தேன். பிரச்சனையா அந்த ஸ்பிரிட் தான். ஏன்னா 4 வருஷத்துல அந்த ஸ்பிரிட் நம்ம கம்மியோவை சொந்தமாக்கணும் அப்படின்னு அது ட்ரை பண்ண. அதனால தான் பிரதரும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கொல்றதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். இப்போ இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் இவங்க தப்பிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இன்னமும் அதிகமா பேய்கள் வரலாம். அதனால இக்கோக்கு ஒரு மெசேஜ் ஒண்டிதான் போறா. இக்கோ கைட்டாரோ ஒரு பொண்ணு கூட தனியா இருக்கான். இது கேட்டோடே படு வேகமா ஓடி வரா. கைட்டாரவை நான் தான் வச்சுக்கணும், நான் தான் காப்பாத்தணும்னு. கைட்டாரவே ஷாக் ஆகுறான், என்னையா இது இந்த அளவுக்கு வேகமான? இந்த இடத்துல வந்து சொல்றா, இவன் என்னோட கசனு, இவளோட பேரு ஈகோ. நம்ம இக்கோவும் சைட்ல போயிட்டு கைட்டாரோ ஒரு மாதிரி பார்த்தன்னு இருக்கா. பார்வையிலேயே அவ சொல்றான், சீக்கிரம் கைட்டாரோ நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லு இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்க சொல்றான். இதை கேட்கிறவ இன்னும் தான் ஷாக் ஆகுறா. என்னது உங்களை மாதிரி ஒருத்தங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் இருக்க கூடாதா? யோசிக்கல, செம்பாய்க்கு இந்த அளவுக்கு ரொம்ப அழகான கேர்ள் ஃப்ரெண்டா? அப்படி இவ யோசிக்கும் போது யாவும் சைலண்டா அங்க மெசேஜ் பண்ணி நம்ம இக்கோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும், இங்க ஒரு பெரிய ஆவி வரப்போகுதுன்னு. அதனால நம்ம இக்கோ கமியோ கிட்ட சொல்றா, கமியோ நீ என் வீட்டுக்கு வா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, ஜஸ்ட் நீ கேட்டாலே போதும், நான் உனக்கு செய்யறேன், உனக்கு என்ன பிடிக்கும் இப்படின்னு அங்க கேட்க அவ சாக்லேட்டு ப்ரௌனி இந்த மாதிரி விஷயத்த சொல்றா. அதுக்கு இக்கோவும் ஒத்துக்கிறா. ஆனா அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும், நீங்க 2 பேரும் சந்திக்கவே இல்லை, அப்படி இருக்கும் போது கமியோட பேரு உனக்கு எப்படி தெரியும்? சைட்லயே யாவும் சொல்றா, அது என்னன்னா ஆல்ரெடி இக்கோ கிட்ட நான் சொன்னேன், பார்க்லயே வெயிட் பண்ணுனேன், அதனால தான் இவ சீக்கிரமா வந்தா இப்படின்னு. இந்த வாட்டியும் வெற்றிகரமா நம்ம இக்கோ தப்பிக்கிறா. ஹீரோக்கு பாத்ரூம் வருமா, இதனால அங்க ரெஸ்ட் ரூமுக்கு அங்க போறான். கிட்டரும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், சீக்கிரமா வேலையை முடிங்க, இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பேய் கூட வரலாம் சொல்லி வாய முல்ல. நம்ம கைட்டாருக்கு முன்னாடி ஒரு கொடூரமான பேய் இருக்கு. இந்த பேய் மத்தவங்களோட மூளையா அப்படியே வெட்டி எடுக்குமா, அந்த மாதிரி ஒரு பேய். இந்த மாதிரி பேய் கிட்ட நம்ம ஹீரோ என்ன ஆக போறான், அதுக்கான பதில் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். மறக்காம லைக்க போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.